ஒரு கேஸ் போடணும் அப்படின்னா அதில் 100% இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட 70-80% ப்ரொசீஜர் தான். நீங்களும் உங்கள் கேஸை கொண்டு போய் ஃபைல் பண்ண முடியாது. ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறீங்கன்னா தெர் இஸ் அ ப்ரொசீஜர் இன்வால்வ். ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் கேஸ், நம்மளுடைய வழக்குகளை எப்படி எடுத்து சொல்ல போகிறோம். இல்லை 4 விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்களேன். ஒன்று, வாட் ஆர் தி ஃபேக்ட்ஸ், பொருண்மைகள் சொல்லுவோம். வாட் ஆர் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு உரிமை உண்டு, அந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்றாரு. அப்போ ஃபேக்ட்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி, அது வீட்டு ப்ராப்பர்ட்டியா இடமா, ரைட்? வாட் ஆர் தி ஃபேக்ட்ஸ், நமக்கு எப்படி ரைட்ஸ் இருக்குது, திஸ் இஸ் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். ஒரு அட்வொகேட் போனீங்களன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ சிட் டவுன் அண்ட் ரைட் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். அவர் கேட்பார், இது எந்த நிலம், யாருன்னு இது வாங்கினார், உங்கள் அப்பா சொந்தமாக வாங்கினாரா, இல்லை அவங்க பெரியவங்க மூலமாக வந்துதா, அது செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியா, இல்லை ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா, உங்களுக்கு எப்படி இது உரிமை இருக்குது. ஸோ ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். ரெண்டாவது, வாட் இஸ் த லா, சட்டம் என்ன சொல்கிறது. நீங்கள் போயிட்டு ஒரு ஃபோரமில் ஆர்கியூ பண்ண போகிறீங்களா, வாட் இஸ் த லா சே. ஸோ எ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லா இஸ் ரிக்வயர்ட். அதனால தான் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம்னு எடுத்துகிட்டு போகிறேன். நிறைய பேர் ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு உரிமை இருக்குதா நினச்சிக்கிறாங்க, ஆனால் சட்டம் பிரகாரம் அவங்களது உரிமை கிடையாது, ரைட்? ஸோ வாட் ஆர் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ், வாட் டஸ் தி லா சே. மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எவிடன்ஸ். எவிடன்ஸ், சாட்சிகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேவ் 2 lakhs டு மை ஃப்ரெண்ட் சார், அவர் 2 மாதம் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார், இப்போ கொடுக்கல சார், என்ன செய்யலாம். என்ன எவிடன்ஸ், எழுத்து மூலமாக தானே வச்சுருக்கீங்களா, எந்த இடத்துல கொடுத்தீங்க, இல்லை ஏதாவது மெசேஜ் இருக்கா, அது பணம் வாங்கினேன்னு எதானா அவர் சொன்னாரா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணுங்க, அந்த புக்கு பாஸ்புக்கில் அது என்ட்ரி ஆகிருக்கா, வேறு யாருக்காவது தெரியுமா, எவிடன்ஸ். 4வது ப்ரொசீஜருங்க. தெர் இஸ் அ ப்ரொசீஜர். இது அட்வொகேட்டுக்கெலாம் அந்த ப்ரொசீஜர் தெரியும். அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்னும் கேட்டிங்களன்னா, ஒரு கேஸ் போடணும் அப்படின்னா அதில் 100% இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட 70-80% ப்ரொசீஜர் தான். நீங்களும் உங்கள் கேஸை கொண்டு போய் ஃபைல் பண்ண முடியாது. ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறீங்கன்னா தெர் இஸ் அ ப்ரொசீஜர் இன்வால்வ். உங்களுக்கு உண்மையிலேயே கேஸ் இருக்கலாம், உங்களுக்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு அந்த ரைட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் உங்கள் குழந்தைக்கு ஒரு சீட்டு கொடுக்க சொல்லிடுறாங்க கவர்மெண்ட்டில், ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அண்டர் ஆர்டிகல் 226 நீங்கள் போய் கேட்கலாம், ஹைகோர்ட்டில் போய் கேட்கலாம். பட் தெர் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் ஹவு டு ஃபைல் அ ரிட் பெட்டிஷன். ஸோ தி 4th one இஸ் ப்ரொசீஜர். ஸோ தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ், வாட் டஸ் தி லா சே, எவிடன்ஸ், ப்ரொசீஜர். இது 4ம் கரெக்டாக இருக்கணும். இதோடு சேர்ந்து ஃபேக்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், எமோஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். உண்மையிலேயே யூ மே பி an affected person. ஸோ ஜட்ஜு மேலே உட்காந்து பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு எமோஷன்ஸே கிடையாது. அவர் இந்த ஃபேக்ட்ஸ் என்ன இருக்குது, அந்த சட்டம் என்ன சொல்லுது, எவிடன்ஸ் இருக்கா, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களா, இதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி லீகல் இஷ்யூஸ். தேவையாக இருந்தால் இதே போன்ற கேஸில் மற்ற ஹைகோர்ட்டில் மற்ற கோர்ட்டில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அந்த பேசிக் அறிவு உங்களுக்கு தேவை. அதனால தான் சொல்கிறேன், எல்லா கேஸையுமே நாம்ளே போய் ஆர்கியூ பண்ண முடியாது. சில இடங்களில் ஒரு வல்லுநர், சட்ட வல்லுநருடைய ஹெல்ப் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த எபிசோடில் இது வரைக்கும் நான் சொல்கிறேன். அடுத்த எபிசோடில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம்.